இந்த இன்க்ளைன்டு பிளேன் தானே பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் தெரியுதுல்ல? தெரியுது சார். ஓகே. புரியுது சார். இன்க்ளைன்டு பிளேன் தானே பார்த்துட்டு இருந்தோம். ஆமா சார். ஸோ அதில் இப்படி இருக்கும் தானே. எஸ் சார். ஸோ அதில் வந்து இப்படி இருக்கும் பொழுது எம்ஜி இப்படி ஆக்ட் ஆகுமா இல்லையா? ஆமா சார். இப்படி பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜி இப்படி ஆக்ட் ஆகும் அப்படிதானே? ஆமா சார். ஓகே. இப்படி என்ன ஆக்ட் ஆகும்? MG எம்ஜி சைன் sin தீட்டா. ஆமாம். அப்போ இது என்னதுமா? MG cos theta. எம் இது என்னது? தீட்டா. தீட்டா. இப்போ இது என்னது? நார்மல் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ இப்போ வந்து இது இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுமா? ஆமா சார். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு படிச்சிருக்கீங்க? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். Coefficient Coefficient of friction into normal reaction. எஃப்எம் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்ஆர்னு படிச்சிருக்கோம். Into n. இன்ட்டு என்ன? மியூ இன்ட்டு என்ஆர். மியூ அப்படியே வச்சுக்கலாம். என்ஆர் என்ன வரும்? MG. எம்ஜி காஸ் தீட்டா. புரியுதா? இப்போ இது டவுன்வர்ட்ஸில் ஆக்சிலரேஷன் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முடுக்கம் இப்படி அடையுது அப்படின்னா எப்படி எழுதலாம்? MG sin theta சம் minus ஆஃப் ஃபோர்ஸஸ் சம் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? MG sin theta minus F equal to MA. Friction force. மைனஸ் எஃப் சாரி மியூ இன்ட்டு எம்ஜி சைன் தீட்டா காஸ் தீட்டா. Okay. புரியுது தானே? புரியுது. எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏ. புரியுதா? டைரெக்டாக ஏ இஸ் ஈக்குவல் டு எம் எல்லாத்தையும் மேலே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் மூணுத்துலேயும் எம் இருக்குல்ல. ஆமா சார். எடுத்துட்டிங்கன்னா ஜி சைன் தீட்டா மைனஸ் ஜி மியூ ஜி காஸ் தீட்டான்னு எழுதலாம். டைரெக்டாகவும் எழுதலாம். இதுவே ஸ்மூத்தாக இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா சார்? வலுவலுப்பாக இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் இல்லை, உராய்வு இல்லை அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஒன்றே ஒன்று தான். என்னது? எம்ஜி சைன் தீட்டா மட்டும்தான். அப்போ சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏ. புரிஞ்சுதா? சார் ஆனா சொல்லுங்க. இல்ல சொல்லுங்கம்மா. இல்ல ஓகே சார். புரிஞ்சது தானே? புரிஞ்சு. கீழே வரதுக்கு காரணம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் எதனால ஏற்படுது? எம்ஜி சைன் தீட்டாவால. அவ்வளோதான். புரிஞ்சுதா? அதில் வேற என்ன டவுட் இருக்குமா? இதானே உங்களுக்கு டவுட்டு? ஆமா சார். சொல்லுங்க. இதில் வேறயா? மியூ பற்றியா? ஆமா சார், அது ஃபுல்லாவே சொல்லிருங்க. அது ஒன்றும் இல்லைம்மா. மியூ வந்து மியூ இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இது மேபி இதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஆல்ஃபா இல்லை தீட்டான்னு கூட வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீ. ஆமா சார், அதான் ஆங்கிள் ஆஃப் அப்படிங்கிறது இந்த ஆங்கிளுக்கு பேர். புரியுதா? உள்ள என்னன்றது புக்கில் பாரு. ஓகே. ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து அதாவது இங்கே வந்து எம்ஜி சைன் தீட்டா இருக்குல்லம்மா, இப்படி ஆக்ட் ஆகுதுல்ல. எம்ஜி சைன் தீட்டா இருக்கு. எம்ஜி சைன் தீட்டா இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நிலை. அதாவது சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அப்படிதானே? ஆமா சார். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் தான் என்ன ஆகும், இந்த இன்க்ளைன்டு பிளேன், இந்த இன்க்ளைன்டு ஆங்கிள் இருக்குல்ல ஆல்ஃபா, அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்களேன். என்ன சொல்கிறேன்னா, இடத்த பிளேன் இருக்குல்ல, இந்த பிளேனில் ஜஸ்ட் உங்களோட ஹேண்டை வச்சுக்கோங்க. புரியுதா? உங்கள்
கை இருக்குல்ல, கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா. ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே ஒரு பொருள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சீக்கிரமா கீழே வந்துருமா? கரெக்ட் இல்லையா? ஆ. அப்போ எந்த ஆங்கிள் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஆங்கிளை, புரியுதா? ஆ. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆ. இந்த ஆங்கிள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க, புரியுதா? எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது புரியுதா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? இந்த சாய்தளத்தில் இந்த ஆப்ஜெக்ட் கீழே வர ஆரம்பிக்கும். ஆ. எந்த மொமெண்ட்ல இல்லை எந்த ஆங்கிள் அது வந்து கீழே வர ஆரம்பிக்குதோ அதான் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஆ. புரியுதா? புரியுது சார். எந்த மொமெண்ட்ல அது வந்து ஆங்கிள் கீழே வருதோ அதான் எனது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஆ. இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் எப்போ நடக்கும்னா, இப்போ ஒரு இதுதான் இப்போ கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேம்மா, லீஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்க முடியும்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து மேல இருந்து கீழே வருது, ஆனால் ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஆ. கீழே வருதுன்னா என்ன கரெக்டான ஒரு ரீசனாக இருக்க முடியும்? ஃபோர்ஸ் சார். mg sin theta அதிகமாக இருக்கும், அவ்வளோதானே? ஃப்ரிக்ஷனோட. ஆமா சார். புரியுதுல்ல? புரியுது சார். ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னும் லீஸ்ட்டாக, அப்படி இல்லை அதிகமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு என்ன இப்படி வச்சுக்கலாம். அது மேலேருந்து கீழே வரணும். ஒன்று வந்து mg sin theta greater than என்னது? ஃபிரிக்ஷன். μg cos Mu theta. cos theta. இதான் ஃப்ரிக்ஷன், புரியுதா? இதான் என்னது உராய்வு, புரியுதா? அப்படி இல்லைன்னா mu g cos theta greater than ஈக்குவல் ஈக்குவல்ட்டா இருக்கும். டுன்னு என்ன அர்த்தமா? சீரான வேகத்தில் கீழே வரும், புரியுதா? அர்த்தம். கிரேட்டரா இருந்தா பொருள் கீழே வராது, மேல தான் இருக்கும். இப்போ சேமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரெண்டுமே என்ன ஆகுது? ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் புரியுதா? ரெண்டுமே சமமாக இருந்தால் ஒன்று வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் 0 ஆகிடும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் லா, முதல் விதிப்படி என்னது? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி ஒன்று ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லனா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். ஸோ இப்போ ரெஸ்ட்டில் இல்லை, கீழே வருது அப்படின்னா ஒன்று யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கலாம். புரியுதா புரியலையா? புரியுது சார். அவ்வளோதான், புரியுதா? mg sin theta ஈக்குவல் டு mg cos theta அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சார் இன்னொன்னு mu s equal to tan theta ன்னு போட்டுருக்கீங்கல்ல. அதுவும் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ என்னன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு tan theta அப்படின்னு சொல்லி மியூ இஸ் ஈக்குவல் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த mg sin theta படித்தோம்ல, ஈக்குவல் டு என்னது? மியூ g cos theta. நான் m போட்டேன்னா mg எடுத்துக்கிறேன். இது என்னது? வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதானே? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? sin theta கீழே cos theta கொண்டு வந்துருங்க. டிவைட் பை cos theta is equal to mj கீழே கொண்டு வந்துருங்க. mu mg by mg ஆயிடுமா? mg கேன்சல் ஆகும். mu equal to tan theta. tan theta is equal to mu ஆயிடும், கரெக்டா? கரெக்ட் சார். tan theta is equal to என்னது? mu. ரைட். அதுவே இந்த இது படிச்சிருக்கோம்ல, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஞாபகம் இருக்கா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லாம்? இது nr, கரெக்டா? இது இப்படி கரெக்ட். இப்படி வருதுன்னா அது ஆப்ஜெக்ட் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். ஆப்போசிட். இப்போ இது என்னது? ரிசல்டன்ட். ஆர்ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, டோட்டல் ரியாக்ஷன். அப்போ இது என்னது? தீட்டா. இந்த தீட்டாக்கு பேர் என்ன? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். புரியுதா? இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை கொஞ்சம் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ண முடியுமா? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எல்லாம் தானே? ஃபோர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்படி சாரி, இது nr இப்படி இருக்கும். ஓகே சார். nr அப்படி தான் இருக்கு. இது என்னது? ரிசல்டன்ட். இது என்னது? ஃப்ரிக்ஷன். இது தீட்டா. ஆமா. இப்போ தீட்டாங்கிறது என்னது? ஆங்கிள் பிட்வீன் எதுக்குள்ள இருக்க ஆங்கிள்மா? தீட்டா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ன்றது என்னது ஆக்சுவலி? நார்மல் ரியாக்ஷனுக்கும் ரிசல்டன்ட். கரெக்ட். இப்போ இந்த தீட்டா எடுத்துக்கங்க. இதுல tan தீட்டான்னு போடுங்களேன், என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வருமா? இது ஆப்போசிட், அது அட்ஜசன்ட்டா? f by nr. இது எங்கயாவது பார்த்த மாதிரி இருக்கா? f by nr
இது வந்து கோஎஃபிஷியன்ட். அதேதான். புரியுதா? ஆ புரியுதா இல்லையா? புரியுது சார். இந்த tan தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆ இந்த tan தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். புரியுதா புரியலையா? ஆ புரியுது. இதை வேணா நீங்க ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணா. புரியுதா? ஆ புரியுது. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், மியூ இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். Here mu is equal tan theta. இங்க என்னது tan alpha. அப்ப mu is equal to mu னா tan theta is equal to tan alpha ன்னு எழுதலாமா? ஆ tan cancel ஆயிடுமா? theta is equal to alpha. இதுதான் அங்க சொல்லி கொடுத்திருப்பேன் ஆக்சுவலி. தீட்டாங்கிறது angle of repose. angle of reposeனா என்ன? யாரை கேட்கலாம்? மகாலட்சுமி. angle of reposeனா என்ன மகாலட்சுமி? பாக்குறீங்க அப்படி சொல்லலாம்ல. அது நோட்டை திருப்பினது பிரவீனா சார். சொல்லுங்க angle of repose. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேல இருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க சார். அதாவது இந்த இன்க்ளைன்டு பிளேன் இருக்குல்ல, அதோட ஆங்கிள் எந்த ஆங்கிள் அது கீழே வருதோ அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஆங்கிள். புரியுது? ஓகே சார். இந்த ஆங்கிள் இந்த ஆப்ஜெக்ட் கீழே வர அப்பதான் அது வந்து ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஆல்ஃபாங்கிறது என்னது? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அவ்வளவுதான். புரிஞ்சதா? இவங்களுக்கு சத்யபிரியா புரியுதாமா? சத்யஸ்ரீக்கு புரியுதா? புரியுது சார். டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஓகேவா? ஓகே சார். சார் கொஞ்சம் முன்னாடி நீங்க அதை மட்டும் காட்டணுமா? இதுவா? சார் இன்னும் கொஞ்சம் மேலையா? ஓகே சார். அக்ஷயாக்கு புரிஞ்சதாமா? புரிஞ்சுது சார். சரி ஓகே, சம் போட ஆரம்பிக்கலாமா? அக்ஷயா உங்களுக்கு புக் கிடைச்சதா? இல்ல சார். ஓகே சரி, இன்னைக்கு வந்து ஃப்ரிக்ஷன் போட்டு முடிச்சிடலாம் எப்படியாவது. ஓகேவா? ஓகே சார். பேஜ் நம்பர் 126 உங்க புக்ல. சத்யபிரியாட்ட புக் இருக்கலாமா ஏற்கனவே? கொஸ்டின் நம்பர் 37 சொல்லுங்க பாப்போம். கொஸ்டின் நம்பர் 37 தெரியுதுல்ல உங்களுக்கு அக்ஷயாக்கு? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ஓகே, கொஸ்டின் தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, பாத்துக்கோங்க. A body of mass m kept on a horizontal surface. மட்டமா இருக்கு அப்படிதானே? ஆமா சார். ஹரிசாண்டல் ரஃப்னா என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அப்படிதானே? மியூ கொடுத்துட்டாங்க. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட். அப்ப என்ன அர்த்தமா? இங்க பாருங்க, ஒரு கிடைமட்டமா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, ஹரிசாண்டலா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணாலும் பாடி வந்து மூவ் ஆகல. புரியுதா? அப்படி பண்ணாலும் என்ன ஆகுது? பாடி வந்து மூவ் ஆகவில்லை. ஓகே, அப்ப the resultant of the normal reaction, the physical force, the ஏன் does not move ன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். மறுபடியும் இந்த ஸ்லைடுக்கு வாங்க. இங்க angle of is equal to angle of friction படிச்சோம் இல்லையா? ஆமா சார். இதுல ஒரு திருத்தம் என்னன்னா, angle of repose equal to angle of static friction. static frictionனா என்ன? எவனே சொல்லுங்க பாப்போம். maximum value of frictional force sir. limiting friction. ஏன் சொல்லலாம் maximum value of static friction வந்து limiting friction. Okay sir. maximum value of நான் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷனா நிலையா ஒரு இடத்துல ஓய்வுங்கிற மாதிரி சொன்னீங்க. ஓய்வு நிலையில இருக்கிற ஒரு பொருள் மீது இருக்கும் உராய்வு, அவ்வளவுதான். friction experienced by a body at rest மா, அவ்வளவுதான். ஓகே சார். ஆப்ஜெக்ட்
கான்செப்டுக்காக சொல்றேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, ஓகேவா? ம். அக்ஷயா இருக்கீங்க தானே? ஃப்ரிக்ஷன் என்னம்மா இருக்குமா இருக்காதா? சார் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குமா, நீங்க பாக்குறீங்களா ஸ்கிரீன்ல அந்த மாதிரி? ஆப்ஜெக்ட் இப்போ ஆப்ஜெக்ட் மேல ஃப்ரிக்ஷன் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். ரவீனா? ஃபிக்ஷன் 0 சார்? ஃப்ரிக்ஷன் 0. புரியுதா அக்ஷயா? ஆப்ஜெக்ட் புரியுது சார். ரெஸ்ட்ல இருக்கு, ஃப்ரிக்ஷன் 0, ஓகேவா? புரியுதா? ஓகே சார். ஓகே. இப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 120, ஓகேவா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் ஃபிக்ஷன் வேல்யூ. மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா தமிழ் என்ன? நிலை உராய்வு. நிலை உராய்வு. சரி, அதோட அதிகபட்ச இதுதான் வந்து என்னது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். புரியுதா? ம். சரி, இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறேம்மா, 100 நியூட்டன் கொடுக்குறேன். ம். பாடி மூவ் ஆகுமா ஆகாதா? ஆகாது. அது ஆகாது. கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். ஓகே. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட கம்மியாக இருக்குது, அப்படி தானே? கம்மியா இருக்கு. அப்போ ஃப்ரிக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகுமா? ஆ சரி, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ அது ஏபி சொல்லுங்கள். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதாங்க 120. அப்படின்னா? 100 நியூட்டன் சார். வெரி குட். 100 நியூட்டன். புரிஞ்சுதா புரியலையா எவினேஷ்? புரியுது சார். அப்போ என்னன்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, நிலை உராய்வு, அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடும், அதோட ஃப்ரிக்ஷனை மாற்றிக்கும். புரிஞ்சாமா? ஓகே சார். அப்படிதானே? ம். இப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து 130 நியூட்டன்மா, ஓகேவா? ம். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? 120. 120 தான் இருக்கும். இதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். புரியுதா? ம். இதான் அதிகபட்ச விகிதம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு இதான் அதிகபட்ச விகிதம். புரியுதா? புரியுது. இதுக்கு மேலே போக முடியாது. இப்போ என்ன ஆகிடும், நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகிடுது? 130 minus 120 equal to 10. 10 அப்போ Newton. இந்த டைரக்ஷனில் ஆக்சிலரேட் ஆகும். புரியுதா? ஓகே சார். இதுதான் எந்த விசை வந்து அதிகமாக இருக்கோ அந்த விசையோட திசையில் இது ஆக்சிலேட் ஆகும். புரிஞ்சுதானே? இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனில் என்ன ஆகும், அதிகமாக லார்ஜ் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் அது என்ன ஆக்சிலேட் ஆகும். ஓகேவாமா? ம். இப்போ பாடி ஆஃப் மாஸ் kept on a horizontal surface. Horizontal force வந்து applied on the body but it does not move. The resultant of the normal reaction, the frictional force acting on. இப்போ இது வந்து தமிழ்ல இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். எக்ஸ்பிளைன் பண்ணுமா தமிழ்ல? ஆமா சார். ஆமாவா? ஆமா சார். ஸோ இப்போ பாடி ஆஃப் மாஸ், அதாவது ஒரு நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து என்ன இருக்கு, ரஃப் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னா என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க இல்லையா, கரடு முரடான கிடைத்தல மேற்பரப்பில், ஓகேவா? அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு அர்த்தம், உராய்வு இருக்குன்னு அர்த்தம். இப்போ உராய்வு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், உராய்வு கணக்கம் வந்து மியூன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. கிடைத்தட்ட விசை செயல்படுத்துகிறது. ஹரிசாண்டல்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், ஓகேவா? The resultant of normal reaction frictional force. But it does. Sir, அது என்ன சார் ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன்? நீங்க தான் சொல்லணும். ரிசல்டன்ட்னா இது நார்மல் ஃபோர்ஸ் தான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட். இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், அப்படிதானே? ஆமா சார். இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் FM இல்ல Fனே வச்சு எதனால வச்சுக்கோங்க. ஓகே சார். இது ரெண்டோத்தோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? அது நடுவுல. இத தான் கேக்குறாங்க. ஓகே சார். இதா? இப்போ என்ன எழுதலாம், இதான் ரிசல்டன்ட் தானே. அப்ப எப்படி எழுதலாம் நீங்க, R is equal to R வெக்டார் NR வெக்டார் பிளஸ் வெக்டார்னு எழுதலாம். இதா புரியலையா? புரியுது. வெக்டார்ங்கிறது கேபிட்டல் F, ஓகேவா? இப்போ இதுல எந்த சம் புரியுது சார். இப்போ NR என்னன்னு எழுதலாம், நம்ம அதுக்கு போயிடுவோமா, இந்த இதுதானே.
மியூ எம்ஜியா? நம்ம அந்த ஸ்லைடுக்கு போயிடலாம். இது ஓகே. புரிஞ்சதா? நம்ம ஸ்லைடு மாத்திடலாமான்னு கேட்குறேன். புரிஞ்சுது சார். மாத்தலாம் சார். எழுதுறேன். ஸோ அப்போ சேம் திங் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம என் பிளஸ் எஃப் எஃப். என்னங்கிறது என்ன? நார்மல் ஃபோர்ஸ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எம்ஜி. அப்போ எப்படி எழுதலாம்? என்ன எம்ஜி எஃப் என்னன்னு எழுதலாம்? மியூ எம் மியூ இன்ட்டு என்ஆர் எம்ஜி எம்ஜின்னு எழுதலாம் இல்லையா? எம்ஜின்றது மியூ இன்ட்டு என்ஆர். அதுதான் அதேதான் நீங்கள் சொல்கிறது தான் நான் எழுதியிருக்கேன். அப்போ என்ன எழுதலாம்? எம்ஜி ப்ளஸ் மியூ இன்ட்டு எம்ஜி எம்ஜின்னு. இப்போ எம்ஜி வெளில எடுத்து என்ன ஆகும்? 1 ப்ளஸ் மியூ ஆகிடும். பட் இதெல்லாம் நான் என்ன பண்ண, இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா அவங்க நீங்கள் கொஸ்டினில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க. வச்சுருக்கீங்க அதில் மேக்னிடியூட் போட்டிருக்காங்களா? சிம்பிள் போட்டிருப்பாங்க. போட்டிருக்காங்களா? பிளஸ் எஃப்எம் ஸ்கொயர். அப்படிதான். ஏன்னா இது போடணும் 2fm nr cos theta அப்படிலாம் போடணும். 90 டிகிரி இருக்கனால அது தேவையில்லை. புரியுது தானே? அப்போ nr ஸ்கொயர்னா என்ன ஆகிடும்? எம் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர். m ஸ்கொயர் g ஸ்கொயர். கரெக்ட் தான். ரூட் இஸ் நிமிஷம். m ஸ்கொயர் g ஸ்கொயர் ஆயிடுதா? ஆ அதே மாதிரி fm என்ன எழுதலாம்? மியூ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர். அதே மாதிரி என்ன பண்ணுங்க? 1 பிளஸ் இருக்குமா? இது ரூட் அவுட் வெளில வந்துருமா? எம்ஜி வெளில வந்துரும். இதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஐ மீன் ஆப்ஷனில் ஓகே ஏற்ற மாதிரி ஃபோர்ஸ் என்னது? equal to or less than என்ன சொல்லியிருக்காங்க? equal to mg into root 1 plus mu square. Then straight force. தானே ஃப்ரிக்ஷன். ஆமா சார். அது கரெக்டா தப்பா? Fங்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி F. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். Result of normal and friction. R என்ற இடத்துல F கொடுத்து. ஆமா சார். நம்ம R ன்னு போடுறோம். இந்த இடத்துல F கொடுத்து. இதுதானே? வெக்டார் இஸ் பட் அந்த Fங்கிறது less than or equal to mg into root 1 plus u square. equal to உங்களுக்கு வந்துருச்சு. less thanன்றது மட்டும் நீங்க less than ஏன் கொடுத்து? less than or equal. ஏன்னா நாட் 3 ஏன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. ஸ்டாட்டிக்
ஏன் அப்படின்னா லெஸ் தேன் தட் வேல்யூ ம் சார், எனக்கு என் மனசுக்குள்ள என்னமோ தோணுது, சரியா தவறான்னு தெரியல. அது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்னா ஒண்ணு ஈக்குவலா இருந்தா நகராது, அதுக்கு கீழே இருந்தா நகராது, அதுக்கு மேலதான் நகரும். அதனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்காங்களா? எஃப்ங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஆமா சார். ஆமா. ஆர் இப்படி ம் ஆமா சார். ஆ. என்ன அப்படின்னா மியூங்கிறது கான்ஸ்டன்ட்டுமா. நான் சொன்னது கரெக்டு தான் வினேஷ், சார், சொன்னது கரெக்டு தான்ப்பா. ஓகே. மியூ இருக்கு. மியூங்கிறது என்னம்மா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஃப்எம் பை என்ஆர் இல்லையா? ஆமா. அது மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நார்மல். ஆமாம். அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ம் அது வந்து மூவ் ஆகலை. ம். பட் அப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகும்? நான் சொன்ன மாதிரி 120 நியூட்டன் வந்து எஃப்எம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸ் அதோட 100 நியூட்டன் கொடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன். ஆ. ம் ஆமா. அப்போ அப்போதைக்கு அது என்ன ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 100 தான் ஆக்ட் ஆகும். ம் புரிஞ்சுதா? ம். அப்போ இங்க என்ஆர் இருக்கு, பட் இங்க எஃப்எம் நீங்க எஃப்எம் தானே நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆமா. ஆமா சார். ஆமா. புரியுதா? நீங்க எஃப்எம் தான் எடுத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கம்மியா தானே இருக்கும். எஃப்எம்னா நீங்க 120 நியூட்டன் தான் எடுத்திருப்பீங்க. புரியுதா? ஆ ம் புரிஞ்சா புரியல? ம். அப்போ இதை விட கம்மியா தானே இருக்கும். ஆ கம்மியாவும் இருக்கலாம் இல்லையா? ஆமா. புரியுதா புரியலையா? புரியுது சார். புரியுது. ஸோ அதனால அந்த வேல்யூ வரும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ம் புரிஞ்சுதா? புரியுது சார். டி ஆப்ஷன் தான். ஓகேவா? ம் ஓகே சார். விச் ஒன் ஆஃப் த 38வது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? பின்வரும் கூட்டுகள் எது தவறானது? எவி உங்களாம் படிங்க, உங்களுக்கு புரியுதா? அந்த 4 ஆப்ஷன் புரியுதான்னு பாருங்க. சார் படிக்கிறேன் சார். Friction is smaller than sliding friction. பை இது இன்கரெக்ட்னு தானே கேட்டிருக்கேன். சொல்ல முடியுமா யாராவது? முடியுமா? சார் படிச்சுட்டு இருக்கோம். இருக்கியா? ஆப்ஷன் நம்பர் தான் படிச்சிட்டு இருக்கேன். கோஷன்ஸ் லாங்குவேஜ். கரெக்ட் தான். அது வந்து மோஷன் இருந்தாங்க தனியா இப்படி. ஆனா யோசிங்க, தான் கான்செப்ட் நல்லா. ம் டி கரெக்ட். டி வந்துச்சு. ஓகே பார்க்கணும். எது தவறானது, எது இன்கரெக்ட் பாத்துங்க. சார் சி ஆப்ஷன் கேட்கலாம். மட்டும் தான் வர முடியும்.
ஆமா சார். டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அதான் லென்த் வர வாய்ப்பே இல்லை. ஆமா நியூ இன்ட்டு என்ன தானே ஆமா சார். இதா ஆஃப் ஸ்லைடிங் FM by N. FM by எம் பை லென்த் வராதே. ஆமா சார். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் than ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். கரெக்ட் தானே? சறுக்கும் உராய்வு தான் ஆமா கரெக்ட் தான் சார். லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். FM டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன NR. இப்போ FM இஸ் ஈக்குவல் டு என்னது? நியூ இன்ட்டு கரெக்ட் தான் சார். கான்ஸ்டன்ட்னால கான்ஸ்டன்ட். இப்போ இதுவும் கரெக்ட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன் என்ன அர்த்தம்? அதாவது மோஷனுக்கு ஆப்போசிட்ல வந்து அவ்வளோதான். புரியுதா? புரியுது. அவ்வளோதான். அப்போ சி தானே வரும். ஆமா சார். 39 படிங்க. block of mass m. ஸ்மூத்னாவே சூடோ ஃபோர்ஸ்ல ஞாபகம் இருக்கா? சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் ஆஃப் மாஸ் எம். தமிழில் படிச்சிட்டிங்களா? படிங்க. பிளாக் ஆஃப் மாஸ் எம் பேஸ்ட் ஆன் inclination theta as shown. Wedge is given an acceleration a towards the right. Towards the rightங்கிறாங்க. அப்போ வெஜ் இதான் வெஜ். ஓகேவா? இந்த வெஜ் மேலே ஒரு பிளாக் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ the wedge is given an acceleration towards right. புரியுதா? ரிலேஷன் பிட்வீன் a and theta என்றது acceleration. கரெக்டா? இருக்குதா இல்லையா? புரியுது சார். இதுதானே? என்ன அமைதியாயிட்டீங்க? புரிஞ்சு சார். ஓகே சரி ரைட். இப்போ பிளாக் வந்து மூவ் ஆகக்கூடாது. அப்படிதானே? கொஸ்டின் புரிஞ்சுதா இல்லையா? இப்போ இங்கே ஒரு ஆக்சிலரேஷன் இப்படி கொடுக்குறாங்கம்மா. கொடுத்தாலும் பிளாக் வந்து மூவ் ஆயிடக்கூடாது. இப்போ இந்த ஆக்சிலரேஷன் இப்படி ஆக்ட் ஆகும். ஆமா சார். புரியுதா புரியல? அப்போ இங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஏன் புரியுது இல்ல? இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? இப்படி இருக்குல்ல, இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க மேல ஒரு ஃபோர்ஸ். இதோட காம்பனன்ட் இப்படி ஆக்ட் ஆகும்ல? ஆமா சார். cos θ sin theta ஆக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிடும். ஆமா. ஏன்னா ஏற்கனவே இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. என்ன ஃபோர்ஸ்? mg sin theta. வெரி குட். mg கொஞ்சா. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்மூத்னு கொடுத்துட்டாங்களோ? ஆமா சார். இப்போ ஃப்ரிக்ஷன் பத்தி கவலைப்பட தேவையில்லை. அப்போ புரிஞ்சதா? இப்போ MA cos θ mg sin θ ரெண்டுமே இருந்தது வந்துரும் இல்லையா? அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏற்கனவே இது வந்து இதுல தான் இருக்கு. என்னது? ஓய்வு நிலையில தான் இருக்கு. டெஸ்ட்ல தான் இருக்கு. ஆக்சிலரேஷன் கொடுத்தா இது மாறிடும். அப்படிதானே? புரிஞ்சதா புரியல? ஆக்சிலரேஷன் கொடுத்தா மாறிடும். கொடுக்குறாங்க, அதனால இது மாறிடும். இப்போ இந்த மாற்றத்தை நீங்க தடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபோர்ஸ் தெரியுது. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா இப்போ ஒரு காம்பனன்ட் கீழே இப்படி ஆக்ட் ஆகி MA cos θ ஆயிடும். இப்படி ஒரு காம்பனன்ட் MA sin θ. அப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த பிளாக் மூவ் ஆயிடும். மூவ் ஆகாம இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுதான் சூடோ ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ். இப்படி ஒரு எதிர் விசை நீங்க கொடுக்கணும் இல்லையா?
இப்படி ஒரு எதிர்விசை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எம்ஏ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், இது ஈக்குவலைஸ் ஆகிடும். புரிஞ்சதா புரியல? புரிஞ்சு சார். அப்போ இப்படி இது ஈக்குவலைஸ் ஆகிடுச்சுன்னா அப்படி இதோட இப்படி போட்டிங்கல்ல, இதோட ஆப்போசிட்டில் நீங்கள் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சிக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்கும், இதோட ஆப்போசிட்டு எம்ஏ காஸ் காஸ் தீட்டா. புரிஞ்சுதா? ம் அவ்வளோதான். அப்போ கீழே என்ன இருக்கும், MA sin. இதோட ஆப்போசிட். புரிஞ்சுதா? ஆ எம்ஏ சைன். தீட்டா. புரிஞ்சுதா புரியல? புரிஞ்சு சார். அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே நீங்கள், நான் இப்போ ஸ்லைடுக்கு போகிறேன். ம் அப்போ சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு என்ன ஆக்ட் ஆச்சு? இப்படி ஆக்ட் ஆனது எம்ஏ. MA. ஓகே. இப்படி ஆக்ட் ஆனது MA cos MA theta. காஸ் தீட்டா. okay. இப்படி ஆக்ட் ஆனது MA sin தீட்டா. சொல்லுங்க. வேற ஃபோர்ஸ் ஏதாவது இங்கே ஆக்ட் ஆகுமாமா? MG. வருது. இப்போதான் எம்ஜி நிலுக்குறீங்க. சொல்லுங்க. MG cos theta. வெரி குட். இங்கே ஏதாவது? Normal. நார்மல் வெரி குட். இப்படி ஏதாவது? MG MG sin sin theta. தீட்டா. புரியுதில்ல இதெல்லாம்? புரியுது சார். அவ்வளோதான். சரி, இப்போ ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ம் ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை மறந்துட்டு இப்போ இந்த சூடோ ஃபோர்ஸை மட்டும் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ம் Students மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணுமா? ஆமாம். ஓகே. சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடாது, அப்படிதானே? ஆமா அப்போ என்ன கண்டிஷன்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிடக்கூடாது, ஓய்வு நிலையில் இருக்கணும். அப்புறம் என்னது, சம் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்கணும்? 0. ஜீரோவா இருக்கணும். இப்போ சம் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? எம்ஜி சைன் தீட்டா கீழே ஆக்ட் ஆகுதா? ம் அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? MA cos MA theta. காஸ் தீட்டா. புரிஞ்சுதா? ம் எம்ஏ காஸ் தீட்டா. கேன்சல். ஓகேவா? ம் ஏ அப்படியே வச்சுக்கலாம். சைன் தீட்டா காஸ் தீட்டா கீழே கொண்டு வந்துடலாமா? ஆ ஈக்குவல் டு ஏ ஏ இஸ் ஈக்குவல் என்னது? tan G tan தீட்டா. அவ்வளோதான். எக்ஸலென்ட். புரியுதா? ஓகே. புரியுதா புரியல? சொல்லுங்க. சார் சார் எழுதிக்கணும். ஒரு நிமிஷம் அந்த ஸ்லைட கட்டுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். இந்த ஆப்ஷன் தான் எல்லாருக்குமே புரிஞ்சா? சத்யஸ்ரீக்கு புரிஞ்சதாம்மா? புரிஞ்சுது சார். இடம்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சார் பிடிச்சிருக்கு சார். பழைய இடம் தான். இங்கே தானே இருந்தீங்க? ஆமா சார். சார் அப்படியே அந்த கொஸ்டினை கட்டுங்க சார். உங்ககிட்ட புக் இல்லையா என்ன? இல்ல சார் சார், அதுல இருக்கு, அது எழுதி எழுதினீங்கல்ல அது அப்படியே. ரைட். ஓகே சார். ஓகேவா? இப்போ அது போவா? ஓகே சார். ஓகே சார். இது பார்க்கணுமா? இல்ல சார் வேணாம். வேண்டாமா? ஓகே சார். நிறைய சம்ஸ் நீங்கள் போட்ட சம்ஸே போட்டு பார்த்தீங்கன்னா என்ஆர் எம்ஜே ஓகே ஓகே. பார்க்கலாமா? பார்க்கலாம். பாப்பேன். 40th சம் படிச்சுக்க. Intuition lesson. Talk of ma table. இதெல்லாம் சொன்னா என்ன ஞாபகம் இருக்கு அதெல்லாம்? இந்த மாதிரிலாம் சொன்னா எதாவது ஃப்ரிக்ஷன்லெஸ் லைட் ஸ்ட்ரிங்கு இல்லையா?
சேமா இருக்கும், டென்ஷன் சேமா டென்ஷன் இருக்கும். சேமா வெரி நீங்க தமிழ்ல படிங்க பண்ணீங்கன்னா தமிழ்லயும் ஒரு தடவை படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா சொல்லுங்க, நான் பண்றேன். பண்ணிருங்க சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, பிளாக் ஆஃப் ஏ ஆஃப் மாஸ் m1 ம் இதே கிடையாதோ, தெரியல. டயக்ராமே கிடையாது இல்லையா? ஆமா சார் நம்ம தான் ஓகே, ஸோ பிளாக் ஆஃப் மாஸ் m1 ரெஸ்ட் ஆன் ஹரிசாண்டல் டேபிள். m நிறையுடைய தொகுதி, தொகுதினா அது ஒரு பிளாக்மா, ஓகேவா? ம் எழுதியிருக்காங்க. ஓகே, ஒரு பிளாக்னா இதானே ஓகே. ம் m நிறை கொண்ட ஒரு தொகுதி. m ஒரு மாஸ் m1 ரெஸ்ட் ஆன் ஹரிசாண்டல் டேபிள். ம் ஆப்ஜெக்ட் அதாவது பிளாக், ஓகேவா? ஓகே சார் இட் ஸ்ட்ரிங். ஆ ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம்? மாஸ்லெஸ். மாஸ்லெஸ் வெரி குட். மாஸ் கிடையாது. நிறைய இருக்கு, பட் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆ நெக்லிஜிபிள். அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் புலின்னு சொல்லிட்டோம். ஸ்மூத். ஸ்ட்ரிங்குக்கும் அதுக்கும் ம் இப்படிதானே வரும். ஆமா ஓகே, another block b. block b. இப்போ block b க்கு வந்து என்ன மாஸ் m2 ன்னு சொல்லிட்டு இதே வந்து என்னது, ஓகேவா? ம் ஓகேவா? ம் இப்போ coefficient of friction between kinetic friction between block and the table is mu k அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் இந்த block மூவ் இங்க friction mu கொடுத்து. kinetic friction அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டாட்டிக்கா இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? kinetic friction இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, m1 வந்து மூவ் ஆகுது. block a is sliding on the table. slidingனா என்ன அர்த்தம்? சறுக்கிட்டு போகுது. சறுக்கிட்டு போகுது. அதான் ஸ்லைட். ஸோ அதுல வந்து the tension in the string கேட்குறேன். அதான் பாருங்க, டென்ஷன் எதுக்குமே என்னது, ரெண்டுத்துக்குமே டென்ஷன் என்னது? சேம் தான். இந்த லைட் ஸ்ட்ரிங் ஃப்ரிக்ஷன் டெஸ்ட் நம்ம சொன்னா என்னது? டென்ஷன் இது விஷயம் வந்து சேம். அதை பத்தி படிக்கணும். ம் இப்போ ஸ்லைடுக்கு போலாமா? போலாம். போலாம். வரையலாம் தானே? ஏ ஆமாங்க சார். அது கீழே தான். எம் ஆமா ம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க? m2 வந்து ஆக்சிலேட் ஆகுது, சாரி m1 ஆக்சிலேட் ஆகுது. ம் பிளாக் ஏ ஸ்லைடிங் ஆன் தி டேபிள். டென்ஷன் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஆ டென்ஷன் என்ன அப்படிங்கிறது, ஸ்ட்ரிங்ல இருக்க டென்ஷன் கேக்குறாங்க. ஆமா. இப்போ m1க்கு தனியா எழுதலாம். என்ன ஃபோர்ஸ் m1ல ஆக்ட் ஆகுது அப்படின்னு நீங்க எழுதுங்க. இந்த நார்மல் ஃபோர்ஸ் mgலாம் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்? ஏன்னா ஹரிசாண்டல்ல தான். கரெக்ட். ஏன்னா இது ஈக்குலிபிரியம், சமநிலையில இருக்கு. வெர்டிக்கல் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். செங்குத்தா என்ன இருக்கு? சமநிலையில இருக்கு. சமநிலை. அப்ப என்னம்மா இதுல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க. அப்ப t இருக்கும் கண்டிப்பா. t தானே இங்க இழுக்குது. ஆமா சார் டென்ஷன். t மைனஸ், மைனஸா பிளஸ்ஸா? t மைனஸா பிளஸ்ஸா? டென்ஷன் இழுக்குதா இழுக்கலையா? ஒரு சின்ன கேள்விக்கு என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாலாம் கேட்டறல. இல்ல இருக்கு சார். டென்ஷன் இப்படி இழுக்குது தானே? ஆமா சார். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட். ஓகே, அப்ப t மைனஸ் எழுதணுமா இல்ல ஃப்ரிக்ஷன் மைனஸ் t ன்னு எழுதணுமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். t மைனஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எழுதலாமா? ஆ அது என்ன பண்ணுது? m1 into a, கரெக்ட்டா? கரெக்ட் சார். அதே போல இப்போ இது மேல இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? கைனெடிக் ஃப்ரிக்ஷன்ல mu k n a into
என்ஆர். NR. என்ஆர்னா என்னது? நார்மல். கரெக்ட். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? mg mg ஆ. ம் mu k mg. ஆமா, ம். இதுக்கு எழுதலாமா? சார் அந்த mg இருக்குல்ல அது M1G ன்னு மாத்திக்கலாம். எழுதிக்கலாமா? ம். ஓகே. ஸோ இப்போ இதுல இதானே கண்டுபிடிச்சோம். ஆமா. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணா ஆப்ஷன் ஆப்ஷன். ம். M2 இருக்கு. ஆ வேற என்னென்ன இருக்குன்னு இதுல வந்து M1 minus M2 not பாரு. அது same ஆ இருக்கு. சேம் இருக்கு. இதை எடுத்துக்கலாமா? ம். இதை எடுத்தா நமக்கு என்ன வரும்? ஆ. Acceleration. கீழ acceleration. கரெக்ட். m2g minus t equal to m2a. கரெக்டா? ஆ ம். ஆ கேன்சல். மைனஸ் mu k m1g ஆக்சுவலி A. எழுதணும். a. எழுதலாமா? எழுதலாம். ஏவை மட்டும் மற்ற கீழே கொண்டு போயிடலாமா? acceleration. M2G m1g ஆயிடுதா? M1 plus M2. ஆயிடுச்சா? ஏன்னு நமக்கு தெரியும். ம். ஏவை கொண்டு போய் எங்கேயாவது ஆமா இதில் போடலாம். இது ஈஸி. செகண்ட் ஏன்னா நீங்க டி மைனஸ் பண்ணி மாத்தணும். அப்போ ஓகே ஃபர்ஸ்ட்ல போடலாம். அப்ப இதை இப்படி கொண்டாந்துக்குங்க. ஆ இந்த ஈக்குவேஷன் இப்படி கொண்டாந்துக்குங்க. ஓகே. இஸ் k m ஈக்குவல் plus m A ஆ mg plus M1 ஏ பதிலா இதை போடணும். அடுத்த ஸ்லைடு போய்க்கிறேம்மா. ஆ எழுதிட்டா அடுத்த ஸ்லைடு. t is equal to அந்த இது சொல்லுங்க. t is equal to mu k m1g mu k m1g mu k m1g plus m1a. a ஓட வேல்யூ இங்க எழுதிக்கலாம். a ஓட வேல்யூ என்னது? m2g minus mu k m1g சாரி m2 mu k சார் m2g சாரி m2g m2g minus mu k வாமா? ஆமா சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எழுதிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கு சார். அப்ப எழுதல. ஞாபகம் இருக்கா? இருக்கு சார் சொல்லு. m2g minus ம் M2g minus ம் mu k ம் M1g ம் M divided by M1 plus M2. சரி இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏல சப்ஸ்டிட்யூட். ஓகே m1g plus m1 m2g ம் சாரி சார் சார் m2g minus minus mu k m1g divided by by m1 plus m2. சரி இப்போ என்ன பண்ணலாம்? m1 உள்ள M1 உள்ள மல்டி m1 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கலாம். mu k M1g m1g plus plus M1 m1 m2g minus mu k M1 whole square g. 1 ஸ்கொயர் தானே? ஆமா Yes sir. ஓகே
டிவைடட் பை divided by டிவைட் பை m1 plus plus m2. m2 plus m2 minus mu k m1 square G. plus m2. ஓகே மறுபடியும் mu k m M1 அது m ஓகே g ஓகே 1 ஸ்கொயர் g யா ஆ பிளஸ் ஓகே m1 m2 ஆ g கரெக்டா? minus Hey, இதோட முடிஞ்சு தானே? பிளஸ் இதோட இது முடிஞ்சிருச்சு தானேம்மா? இந்த கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு தானே? ஆ 1 minus mu k m square m1 plus அடிச்சுக்கலாமா? ஆ ஆ ஓகே ஆ என்ன இருக்கு? ஓகே mu k m1 m2 g ஆ 1 பிளஸ் M1 M2 G m plus m m2 g ஓகே டிவைட் பை m1 plus m2 இருக்குன்னு சார் ஆனா எல்லாத்துலயுமே கீழ வந்து M1 மைனஸ் M2 இருக்கு நமக்கு பிளஸ்ல வந்துருக்கு சார் டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாம் 1 plus எழுதிருக்காங்களா? M1 M2 வெள்ள எடுத்துறலாம் சார் ஓகே m1 m2 எடுத்தா kg வரும். G பிளஸ் 1 இல்ல பிளஸ் g வரும். சார் G g வெள்ள எடுத்துறலாம்ல அப்ப plus 1 ரைட் ரைட். UK plus 1 கரெக்ட் கரெக்ட். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா m1 k மட்டும் உள்ள இருக்கு இல்லையா? ஆ பிளஸ் 1 கரெக்டா? ஆ 1 m2 plus m2 செகண்ட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் வந்து சார் பாத்தாச்சு பார்த்துட்டீங்க? அத plus போட்டுருக்கு. எது செகண்டா இதா? ஆமா b option இதை மட்டும் பிளஸ் ஆச்சு தானே? this பெரிய சம் தான் பட் ஓகே. சார் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிங்க சார் இது வேணுமா? இது வேணால? இது அது வேணும் அது வேணும் சார் இது எழுதிட்டு சொல்லுங்க, நான் ஸ்லைடை காட்டுறேன். சார் நாங்க எல்லாமே போட்டோ எடுத்துக்கிறோம் சார் பொறுமையா எழுதிக்கலாம் சரி ஓகே. ஸ்லைடை காட்டுங்க சார். இது எடுத்துக்கிட்டீங்களா அப்போ? எடுத்தாச்சு சார் ஆமா நெக்ஸ்ட் சார். இப்போ தெரியுதா ஃபுல்லா? ஓகே சார். ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. ம் ஆ நெக்ஸ்ட் இருக்கா சார்? அவ்வளோதான். ஆ நான் வேணா நான் இதை கூட உங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டுறேன். பிடிஎஃப் சார். பிடிஎஃபா? ஓகே சார். அடுத்த சம்பளமா? ஃபார்ட்டி ஒன் ஷார்ட் மெத்தட் இருக்கு. சரி ஓகே. 41 கொஸ்டின் படிங்கம்மா. படிச்சிருங்க ஒரு நிமிஷத்துல. நீங்க படிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இதாகுமா, ஸ்டோர் ஆகும்.
சரிங்களா? படிச்சிட்டோம் சார். ஸோ பிளாங்க்னா இதான் ஓகேவா? ம். ஒரு பெட்டி இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, வித் த பாக்ஸ் ஆன் இட் ஒன் end கிராஜுவலி ரைஸ். நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா. அப்படியே இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த ஆங்கிள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதா ம். த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஓகேவா? இந்த சாய்தளத்தின் சாய்வு கோணம், சாய்வு கோணம். ஆமாம், அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அதாவது எப்போ இந்த ஆப்ஜெக்ட் கீழே வர ஆரம்பிக்குதோ அது பேர் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். புரிஞ்சுதா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வித் த ஹரிசாண்டல் ரீச்சஸ் 30 டிகிரி. இது 30 டிகிரி ஆகும்போது இதா the box starts to slip. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நழுவத் தொடங்குகிறது. புரிஞ்சுதா? கீழே வருது. அதான் நழுவத் தொடங்குகிறதுன்னு சொல்றாங்க. இப்போ கீழே வர ஆரம்பிக்குது. புரிஞ்சுதா? starts to slip ஓகேவா? and slides 4 meters. எவ்வளோ செகண்ட்ல? 4 செகண்ட்ல 4 செகண்ட்ல 4 meters வருது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்ன வரும்? மியூ கண்டுபிடிக்கணும் அதானே? மியூ எஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் கண்டுபிடிக்கணும், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனும் கண்டுபிடிக்கணும். பாக்ஸுக்கும் இருக்கிற மியூ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். மியூ எஸ்னா என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். நிலையான மற்றும் இயக்க உராய்வின் குணகங்கள் கேட்குறாங்க. ஓகேவா? மியூ எஸ்ஸும் கண்டுபிடிக்கணும், மியூ கேவும் கண்டுபிடிக்கணும். மியூ எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மியூ எஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? FM is equal to அப்படியே வரும். FMS mu is equal to FM by NR. NR. FM frictional force இல்லையா? ஆமா சார். நார்மல். what type of frictional force உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரை பண்ணுவோம். ஸ்லைடு போவா? ஆமா. ஓகே. ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ எஸ் இருக்கு இல்லையா? FM by NR அப்படிங்கிறது. சரி, NR என்ன வரும்? இது என்ன வரும்? NR mg NR. போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா, இப்போ FM இருக்குல்ல, ஆமா நீங்கள் என்ன FM என்னன்னு எழுதுவீங்க? mg sin θன்னு எழுதுவீங்க. கரெக்டா? ஏன் அப்படின்னா, இங்கே இப்போ mg sin θ இப்படி இருக்கு, FMமும் அதே தானே இருக்கணும். அப்போ தானே இது ரெஸ்ட்டில் இருக்கும். சொல்றது புரியுதா? இப்போ இது ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா இது அப்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். புரியுதானே? புரியுது. NR என்ன எழுதலாம்? tan θன்னு வரும் உங்களுக்கு. mg cos θன்னு எழுதுவீங்க. அதேதான், யூஸ்னா tan θன்னு வருது இல்ல? எப்படி டைரக்டா ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்சிலரேஷன் நெட் ஃபோர்ஸ் அடிங்க. நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. அந்த ஆப்ஜெக்ட் கீழே வரல வச்சுக்கலாம், கீழே வருதுன்னே வச்சுக்கலாம். மைனஸ் என்ன வரும்? mu mg cos θ equal to ma. கரெக்டா?
இப்போ இது ஆக்சிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? mg sin theta minus mu mg cos. இது வந்து இப்போ ஆக்சிலேட் ஆகுதுமா ஓகேவா? ம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன் கேட்டிருக்காங்கல்ல. ஆமா. இப்போ கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது புரியுதா? நீங்கள் மியூ எஸ் கண்டுபிடிங்க. ஏ இஸ் ஈக்குவல் என்ன வரும்? ஜி சைன் தி கரெக்டா மைனஸ் G cos mu mg cos. மியூ ஜி காஸ் தீட்டா. theta. எம் தான் எடுத்துருவோமே ஆமா புரியுதா? இது ஞாபகம் இருக்கணும் இருந்ததுன்னா ஈஸி. ஓகே இப்போ ஆரம்பிக்கிறது என்னது? யூ இஸ் ஈக்குவல் டு 0வா? ம் ஓகே அவங்க என்ன சொல்றாங்க? Slides down 4 meters down the plank in கீழே 4 மீட்டருக்கு வருது ம் தானே? ஆமா சார் ஏன் அப்படின்னா இதை சொல்றேன். இப்போ மியூஎஸ் கேக்குறாங்கல்ல, ம் ம் இப்போ மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா தீட்டா வந்து 30 டிகிரி தானே கீழே வருது. ம் அதை எடுத்தா டைரெக்டாக வந்துருமே tan theta equal to அவ்வளோதான். அப்போ tan 30 டிகிரி என்னது? 1/√3 வேல்யூ 1/1.7 tan 30 டிகிரி வருமா? ஆ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு மியூஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்னு படிச்சிருக்கீங்கல்ல, ஆ ஆ படிச்சிருக்கோம். அதுதான் போடுறேன். ஏன்னா புரிஞ்சது தானே? ம் மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா தானேம்மா? ஆமா சார் இப்போ tan 30 டிகிரி என்ன வரும்? 1/√3 கரெக்டா? ஆ இப்போ என்ன வேல்யூ? √3 ஓட வேல்யூ 1.732. எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது என்னன்னு சொல்லுங்க. சார் 0.5 5ன்னு வருது. 0.5 5ன்னு வருது. வருது. 0.5 வருதா? ஆமா சார் something 0.6 and 0.5. 5 இருக்கு 0.5 and 0.6 இருக்கு 0.4 and 0.3 இருக்கு 0.6 and 0.6 இருக்கு. சார் ஆனா BU DU வராது சார். பிடி ஆனா இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு. எக்ஸாக்ட்டா 5 வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. 0.577 0.577 0.577 வருதா? ஆமா சார் போல 0.6ன்னு எடுத்துக்கலாம். ஆ ஓகே Yeah. ம் US is equal to 0.6. ம் ம் First option. Ah, ம் ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு? எப்பயுமே வந்து கைனடிக் ஃபிரிக்ஷனோட ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அதிகமா தானே இருக்கு. வெரி குட். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டா இதை ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா? ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும். யாருக்கு தானே? எதுமா கிரேட்டர், யூஎஸ்ஆ யூகேவா? நியூ இயர். யுஎஸ் யூஎஸ் கிரேட். ம் அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். இப்போ நீங்கள் புக்கில் சொல்யூஷன் கூட பார்த்தீங்கன்னா கூட வேறு மாதிரி போட்டு அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. யூஎஸ் இஸ் கிரேட்டர் தான் யூகே. ஓகே ஓகே சார் எப்படி இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ எப்போ மாட்டுவீங்கன்னா 0.6 0.3 0.6 0.5 இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க?
இந்த கொஸ்டினுக்கு புரியுதா புரியலையா? இது மியூஎஸ் மியூகே. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு சொல்ல முடியும்? கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா? ஏ ஆப்ஷனா சொல்ல முடியாதுல்ல. சொல்ல ஆமா முடியுதா? சார். ஏன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், மியூஎஸ் வந்து மியூகே விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஆமா சார். நீங்கள் என்ன பண்ணணும், மியூகேவை கால்குலேட் பண்ணணும். ஆ ம். கரெக்டா? இப்போ மியூகேவை கால்குலேட் பண்ணால் நீங்கள் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? அதை போய் மியூகே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார். மியூஎஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் மியூகே இல்லையா? ஆமா இல்லைனா மியூகே இஸ் ஆல்வேஸ் லெஸர் தேன் மியூஎஸ். கரெக்டு தானே? ஆமா சார் எவ்வளோ லெஸ்ஸாக இருக்கும் சார்? கைனடிக் ஃப்ரிக்ஷனு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட எவ்வளோ லெஸ்ஸாக இருக்கும்? ஒரு 25%. வெரி குட். 1/4 ஞாபகம் இருக்காது? இருக்கு சார். அப்போது 0.6 இருக்குல்ல, அதை விட 25% லெஸ்ஸாக என்ன இருக்கணும்? மியூகே இருக்கணும். மியூக் இருக்கணும். இப்போ அதை போட்டு பாருங்க மேக்ஸு. ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் 25% லெஸ்ஸாக இருக்கணும். இப்போ 0.6 25/100 ஆமா சார். அப்போ 1/4 ம். 1/4 என்ன ஆயிடுது? 2 ஆயிடும். 0.3 ஆயிடுமா? ஆகுமா ஆகாதா? ஆமா இதை இப்படி அடிச்சோம்னா 0.13 ஆயிடுமா? ஆமா ஆமா சார். மேக்ஸ் என்ன பண்றாங்க இங்க? 0.1 வந்துருச்சு சார். 5 சொல்லாம 0.1ன்ட்டேன். ஓகேவா? 0.1ன்றது 25% ஆஃப் என்னது? 0.6. 0.6. யூகே வந்து 25% லெஸ்ஸா இருக்கணும். ஓ 0.6 மைனஸ் 0.1 தான். இப்போ 0.6 மைனஸ் 0.15 பண்ணீங்கன்னா 0.4 ஆமா சார். நியரா 0.4 வருதா? ஆமா. அப்போ இதான் கரெக்ட்னு போடணும். ம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா 25%. ஏன்னா நம்ம எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லையா? ஆமா. உடனே நியரஸ்ட் வேல்யூ எது வருதுன்னு பார்த்துட்டு கரெக்ஷன் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாமா? சத்யஸ்ரீ புரிஞ்சுது சார். அடுத்து ஒரு சம் போடலாமா? சார் போட்டோ எடுக்கலாம். இதானே எடுத்தாச்சு சார். இதானே எடுத்துட்டேன். எடுத்தாச்சு. ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், போட்டு வரீங்களா நாளைக்கு? போட்டோம். ஓகே சார். என்ன நான் சம்முன்னு சொல்கிறேன், அதான் ட்ரை பண்ணுங்க. அதில் டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் இருக்க கொஸ்டின் மட்டும் நாளைக்கு பார்ப்போம். 42 போடலாம். இதை ட்ரை பண்ணுங்க. 44 42 44 45 எல்லாமே ஃப்ரிக்ஷன் பொறுத்து கொடுக்குறேன். அப்புறம் 46 ஓகேவா? 47 இதுவும் ஈஸியான சம்மு. 48 எத்தனை சம் வந்திருக்கு எனக்கு தெரியல, நான் கொடுத்துட்டே இருக்கேன். எவ்வளோ வருது? எவ்வளோ வந்திருக்கு? 6. ஓகே, ஃப்ரீயாக இருப்பீங்க தானே கிளாஸ் முடிஞ்சு? நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. 48 49 50 இது எல்லாமே ஃப்ரிக்ஷன் வச்சு தான் சொல்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அப்புறம் பார்க்கலாம். இந்த இதையும் போட்டுருங்க. 52 இவங்க அக்ஷயாக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்கம்மா. ஓகே சார். என்னென்ன நம்பர் பார்த்துக்குங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? 42 44 45 46 47 48 49 50
52. 52. 50s அப்புறம் 52 அதோட முடியுதா? ஆமா. ஆமா இப்ப இந்த சம் பார்த்தீங்கன்னா இதில் 72 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கணும். மாத்திக்கிறேன். ஓகேவா? நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு வாங்க. ம். நாளைக்கு இதே டைம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, நாளைக்கு முடிச்சிட்டோம்னா அடுத்தது டாபிக் போயிடலாம். ம். விதின் ஒரு 3 கிளாஸஸ்னா 3 ஹவர்ஸ். ஓகேவா? அந்த டைமில் நம்ம இதை முடிச்சிடலாம் இந்த சாப்டரை. ஓகேம்மா, அடுத்தது போயிடலாம். ஓகேம்மா, வேறு ஏதாவது நாளைக்கு நீங்கள் இதை போட்டு வந்துட்டு இந்த சம்மில் ஏதாவது டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம போடலாம். ஓகே சார். வேறு எதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, ரைட். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ.